வெல்கம் டு கிருஷா ஆரி ஒர்க் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மொபைல் ட்ரேசிங் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான டிசைனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் ட்ரேசிங் எடுத்து அதில் என்ன ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு தாங்க மொபைல் ட்ரேசிங் எடுக்கிறோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். இதை எடுத்து இது நம்ம எந்த ஆப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். பின்ட்ரெஸ்ட் இருக்குது, கூகுள் இருக்குது, இது மாதிரி நிறைய ஆப்பில் நமக்கு வேணுங்கிற டிசைனை எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம மொபைலில் ஜூம் பண்ணி வச்சு கிளாத்துக்கு அடியில் அதை வச்சு அது மேலே ட்ரேஸ் பண்ணுறோம், பென்சிலில் ட்ரேஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தாங்க. இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரேஸ் பண்ணதை நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம செயின் ஸ்டிச் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, நாட் எப்படி போடுறது அப்படின்னு வீடியோஸில் போட்டிருக்கோம். ஏற்கனவே உள்ள வீடியோஸில் கிளாஸ் 1 வீடியோஸில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணி அதில் ஸ்டிச்சஸ் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே அந்த எட்ஜஸில் ஷார்ப்னஸ் கொண்டு வர போகிறோம். பாருங்கள், அதில் பேக்கில் ஒரு லாக் மாதிரி குட்டி செயின் போடுறோம்ல, அது பேர் தான் லாக். குட்டி செயின் போட்டுட்டு அப்புறமா நம்ம டிசைனில் இந்த பக்கம் கொண்டு வரோம். டிசைனில் போட்டுட்டு அந்த ஷார்ப்பில் வச்சு போட்டுட்டு அதோட ஷார்ப்புக்கு பேக் சைடில் ஒரு குட்டி லாக் போட்டு அப்புறமா நம்ம டிசைனை கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு தாங்க, அப்போ தாங்க ஷார்ப்னஸ் வரும். இல்லைன்னா நமக்கு ஷார்ப்னஸ் கரெக்டாக வராது. பாருங்கள், இப்போ மறுபடியும் செயின் போட்டுகிட்டே அந்த லீஃபில் போட்டுட்டு அதோட பேக்கில், அதாவது ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக குட்டி லாக் போட்டு அப்புறமா நம்ம டிசைனில் கண்டினியூ பண்ணுறோம். லாக் டிசைன்லேயே போடக்கூடாது. டிசைனில் போடும்போது அது டிசைனே வேறு மாதிரி மாறிடும். ஸோ அந்த லாக்கை டிசைன்லேருந்து பேக் சைடில், அதாவது அந்த ஷார்ப்னஸில் செயின் ஸ்டிச் போட்டு ஷார்ப்னஸ்க்கு பேக் சைடில் ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் டிசைனை கண்டினியூ பண்ணுறோம். அப்போ தான் அதோடய ஷார்ப்னஸ் நீட்டாக காட்டும். செயின் ஸ்டிச்சும் நாட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டிசைனை எடுத்து சின்னதாக ஒரு டிசைன், அதாவது ஒரு மாங்காய் டிசைனோ ஒரு திலகம் டிசைனோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் செயின் ஸ்டிச் பண்ணால் தான் அதோடய நாட்டும் பர்ஃபெக்டாக வரணும். இந்த மாதிரி ஷார்ப்னஸும் பர்ஃபெக்டாக வரணும். நீங்கள் இதை செயின் நாட்டும் செயின் பர்ஃபெக்டாக போட ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் நம்ம ஃபெதர் ஸ்டிச், ஃப்ளை ஸ்டிச், இந்த மாதிரி நிறையா பட்டன் ஹோல் ஸ்டிச், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது ஈஸியாக இருக்கும்னா நம்ம செயின் ஸ்டிச்சை கிளாத்தில் சுருக்கம் வராமல் ப்ராக்டிஸ் பண்ண நீட்டாக வரும். இந்த மொபைல் ட்ரேசிங் இந்த மாதிரி சின்னதாக டிசைன், ஒரு மோட்டிஃப் மாதிரி ஒரு டிசைன் எடுத்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தாங்க யூஸ் ஆகும் மொபைல் ட்ரேசிங். ப்ளவுஸ் ட்ரேசிங்லாம் பெருசாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதான் அதில் ட்ரேஸ் பண்ணுவோம். இது நம்ம சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தாங்க மொபைல் ட்ரேசிங் யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.